இஸ்லாத்தில் கணவன் தன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். உங்களில் சிறந்தவர் தனது மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவரே. மனைவியின் உணர்வுகளையும் கருத்துக்களையும் மதிக்க வேண்டும். ஆலோசனை செய்து முடிவெடுப்பது ஊக்குவிக்கப்படுகிறது. திருமணம் என்பது கருணை, சமாதானம் மற்றும் பொறுப்பின் அடிப்படையில் அமைந்த புனித உறவாக கருதப்படுகிறது. மனைவியின் சிறு குறைகளை சகித்துக் கொண்டு அவளின் நல்ல பண்புகளை பாராட்டுவது இல்லற வாழ்வை இனிமையாக்கும். அவர் தம் மனைவிகளிடம் மிகவும் மென்மையாகவும் உதவியுடனும் நடந்து கொள்ளட்டும். இந்த வேளையில் நான் உதவுகிறேன். நன்றி, நீங்கள் ஒரு சிறந்த உதவியாளர். இது என் மகிழ்ச்சி. மனைவியின் உணவு, உடை மற்றும் இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை முழுமையாக ஏற்பது கணவனின் கடமையாகும். மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் அவரிடம் மரியாதையுடன் பேசுவதும் உன் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நன்றி, இது முக்கியம். இஸ்லாம் திருமணத்தை ஒரு புனிதமான ஒப்பந்தமாக கருதுகிறது. ஆம், கணவன் அன்பு, கருணையும் நம் உறவை வலிமையா. இஸ்லாமிய போதனைகளை பின்பற்றி நடப்பது ஒரு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நன்றி.